அகிம்சையால் திருத்துங்கள். இந்த கதை பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியினுடைய பேரன் வருண் காந்தியினுடைய பால்ய பருவ அனுபவத்தினுடைய கதை. தென்னாப்பிரிக்கால டர்பன் நகர்ல இருந்து தொலைவில் இருந்தது இந்த அருணுடைய குடும்பம். அங்க பொழுதுபோக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்போ டவுனுக்கு போவோம், எப்போ சினிமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட காத்திருப்பாராம். ஒரு தடவை கருத்தரங்குல கலந்து கொள்றதுக்காக அவங்க அப்பா போன சமயத்துல கூடவே அருணையும் கார்ல கூட்டிட்டு போயிருக்கிறாரு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் கருத்தரங்குல தான் இருப்பேன் அப்படிங்கிறதுனால காரை சர்வீஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக சொல்லி அனுப்பியிருந்தாரு. அப்படியே அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே அருண் ஒரு தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சினிமா முடிஞ்சு வெளியே வரும்போது மணி 6 ஆயிடுச்சு. தாமதமா வந்தவர்கிட்ட அவங்களுடைய தந்தை காரணம் கேட்ட உடனே, சினிமா பார்க்கறதுக்கு பார்த்ததை மறைச்சிட்டு கார் ரெடி ஆகிறதுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன்ல பேசியிருந்த தந்தைக்கு மகன் சொல்றது பொய் அப்படின்னு புரிய வந்தது. உடனே அவரு, நான் உன்னை சரியா வளர்க்கல போல, அதனாலதான் உன்னால என்கிட்ட தைரியமா உண்மைய பேச முடியல. நான் எங்க தப்பு பண்ணுனேன் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காக வீட்டுக்கு நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வேகமா விறுவிறுன்னு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. போடப்படாத அந்த சாலையில அரைகுறையோட இருட்டுல தடுமாறி வந்துட்டு இருந்த அவங்களுடைய அப்பாவை மெதுவா கார்ல 18 கிலோமீட்டர் தொடர்ந்துகிட்டே போயிருக்கிறாரு. அருண் தான் சொன்ன பொய்ய நினைச்சு வெக்கமும் வேதனையும் அடைஞ்சு ஒரு முடிவு பண்ணாராம். வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது. சமீபத்துல ஒரு கூட்டத்துல இதை விவரிச்ச அந்த அருண் பெற்றோர்கள் போல என் தந்தையும் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தா நான் திருந்திருப்பேனா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனா அவருடைய சிறிய அகிம்சாவாத செய்கை என்ன திருத்திருச்சு. பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடம்.